என்னுடைய சுய இச்சைக்கு நான் அடிமைப்படவே மாட்டேன். நான் யாருக்கும் அடிமை கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா உபத்திரமும் இருக்கு, இதுவும் ஒரு உபத்திரவம் பாருங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், முயற்சி எடுங்க, டேக் திஸ் எஃபர்ட். நடந்தால் நடக்கும், நடக்காட்டினா நடக்காது அப்படி சொல்லலை. ஆனால் உங்களால் முடியும், ஏன்னா நான் ஜெயிச்சிருக்கேன் அதை அப்படின்றார். ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நாம் எத்தனை பேர் ஜபம் பண்ணுறோம்? நம்மளுடைய ஜபங்கள் 100% நமக்கு பதிலளிக்க தேவன் ஹீ இஸ் ரெடி. அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம் பாருங்க. என்னடா இவ்வளோ நம்ம அழுகிறோம், இவ்வளோ நம்ம கொட்டுறோம், ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு நினச்சி இன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ. எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கோமா, இமோஷன்ஸ் இஸ், இந்த உணர்ச்சிகள் நம்மளை மேற்கொள்ளுதா? உலகத்தோட சிஸ்டம் என்ன அப்படின்னா, அந்த இமோஷன்ஸை வெளியில் கொண்டு வந்துடு. இப்போ நீ ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னா கோவத்தை எது மேலேயாவது காட்டிடு. எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கு பாருங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை ஒரு பெற்றோர் பிள்ளைக்குள்ளேயோ தொடர்ந்து சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு மேரேஜ் கவுன்சிலிங் இந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? வி நோ தீஸ் திங்ஸ். பிசாசுக்கு ஆதாம் உளுந்த உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே பாசிட்டிவ்லேருந்து அப்படியே நெகட்டிவாக கொண்டு போயிட்டான். ஸோ இந்த நெகட்டிவாக கொண்டு போனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இமோஷன்ஸ் இஸ் ஓவர் டேக்கிங் யூ. அன்பு, பாசம், அதே மாதிரி தொட்டு உணர்வது, கோபப்படுவது, இந்த மாதிரி உணர்ச்சிகளை இந்த ஏஐயாலேயோ இல்லை ஒரு ரோபோட்டாலேயோ செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்குள்ள இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்மளை படைச்சிருக்கிறாரு பாருங்க. நாம் எப்பயுமே பாசிட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவான இந்த உணர்ச்சிகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. இது டைரக்ட் கமாண்டுங்க நம்மளுக்கு. லெட் நாட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்ட். அவர் அங்கே போடல ட்ரை நாட் டு லெட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்னு சொல்லலை. முயற்சி எடுங்க, டேக் திஸ் எஃபர்ட். நடந்தால் நடக்கும், நடக்காட்டினா நடக்காது அப்படி சொல்லலை. ஆனால் உங்களால் முடியும், ஏன்னா நான் ஜெயிச்சிருக்கேன் அதை அப்படின்றார். இந்த உலகத்தில் எல்லா உபத்திரமும் இருக்குது, இதுவும் ஒரு உபத்திரவம் பாருங்கள். எல்லா உபத்திரமும் இருக்குது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கணுமா? திடன் கொண்டு இருக்கணுமா? ஏன் திடன் கொண்டு இருக்கலாம்? என்ன தைரியத்தில் நாம் திடன் கொண்டு இருக்கிறோம்? ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஜெயிக்கலைங்க, நானும் நீங்களும் ஜெயிக்கலை, ஆனால் இயேசு ஜெயிச்சிருக்கிறார். ஆமென். இயேசு ஜெயித்த அந்த ஜெயம் நமக்கு அந்த திடனை கொண்டு வருகிறது பாருங்க. நான் உனக்கு பலம் கொண்ட திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இது தமிழில் திகையாதே, கலங்காதே அப்படின்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் பாருங்க. ஃபியர் அப்படின்றதே இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ பேட் இமோஷன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம், திகைக்கிறோம், ஐயோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திகைப்பில் ஆழ்ந்துடுறோம். இந்த காரியம் எல்லாமே நம்மளுக்கு டைரெக்டாக கமாண்ட் இருக்குது. நம்ம வி கேன் டூ இட். நம்ம நம்ம ஆவியின் வசப்படுவோமானால் இந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக நம்ம மேற்கொண்டு விடலாம் பாருங்கள். யோசுவாட்ட சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடுயா, டிண்ட் ஐ கமாண்ட் யூ? திஸ் இஸ் அ கமாண்ட். நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிற கமாண்டு பாருங்கள். நம்ம ஒரு உணர்ச்சி வசப்படும் போது we need to stop. ஒரு நிமிஷம், 2 minutes இல்லைன்னா 2 seconds ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம we need to start thinking. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த காரியத்தை எடுத்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். உணர்ச்சி வசப்படும் போது ஒரு நிமிஷம் நின்று நாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நான் எதுக்காக உணர்ச்சி வசப்படுகிறேன்? இது என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்தை, என் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற சித்தத்தை குலைக்கிற காரியமாக இருக்குதா இது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் பாருங்கள். இல்லைன்னா நம்ம அதை விட்டோம் அப்படின்னா யூ won't திங்க் தீஸ் திங்ஸ். நம்ம அதை ஃப்ரீயாக விட இட் ஸ்டார்ட்ஸ் ஓவர் டேக்கிங் அஸ். நான் யாருக்கும் அடிமை கிடையாது, அடிமைப்படவே மாட்டேன். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. என்னுடைய சுய இச்சைக்கு நான் அடிமைப்படவே மாட்டேன். ஆமென். இன்றைக்கி எல்லோரும் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்கள். என்னுடைய சுய இச்சைக்கு நான் அடிமை இல்லை, இயேசு என்னை இதிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஆமென், ஆமென். அடுத்து திரும்ப நம்ம அந்த பழைய வசனம் திரும்ப போவோம். யோவான் 16:33.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஸோ இதில் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு தமிழில் சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? இஎஸ்விலையும் டேக் ஹார்ட்ன்னு இருக்கு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லாம் என்ன போட்டிருக்கு? பி ஆஃப் குட் சியர். பி ஆஃப் குட் சியர். சந்தோஷமாக இருங்கன்றாரு. இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்குது, ஆனால் நீ எப்படி இருக்கணுமா? நானும் நீங்களும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? இது நம்ம மற்ற அவிசுவாசிகளை கேட்குற ரொம்ப 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 விசித்திரமாக இருக்கு பாருங்கள். எப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? எப்படி நாளைக்கு காலையில் சாப்பாடு இல்லாத நேரம் எனக்கு எப்படி நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பிள்ளைக்கு நாளைக்கு சாப்பாடு இல்லை, இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும்? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதுதான் உனக்கும் அவிசுவாசிக்கும் உள்ள வித்தியாசம். நீ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுதான் விசுவாசம் ஆக்சுவலாக. அது விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. விசுவாசம் என்ன செய்யுது? உலகத்தை ஜெயிக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? நாளைக்கு பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைன்னா பிள்ளைக்கு சாப்பாடை கர்த்தர் கொண்டு வருவார், காக்கா கொண்டு வரும். ஆமேன். ஸோ இந்த காரியத்தை நம்ம வந்து மனதில் உறுதியாய் நம்ப வேணும். பாருங்கள், நம்மளுக்கு பிடிக்காத சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது we need to be of good cheer. நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும். இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். எனக்கு பயங்கர சேலஞ்சிங்கான விஷயந்தான் அது. இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம யாரும் செய்ய முடியாது. ஆனால் பட் we got to challenge it, we got to force it. நெக்ஸ்ட் டைம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இது வந்து நெக்ஸ்ட் டைம்னா ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ வீட்டுக்கு போகும்போது கூட நடக்கலாம். இப்போ வீட்டுக்கு போனோடனே நடக்கலாம், ஃபோன் காலில் நடக்கலாம், வீட்டில் நடக்கலாம். ஆனால் ஸ்டாப் அண்ட் let us hear what the word of God says. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். பி ஆஃப் குட் சியர், பி ஆஃப் குட் சியர். நான் ஏற்கனவே இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன். நீ எதுக்காக கவலைப்படுறியோ, எதுக்காக இந்த பிரச்சனை வருதோ, அந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே மேற்கொண்டு விட்டேன். ஆமேன். ஸோ நீ இதை குறித்து நீ கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆமேன். அதுக்கப்புறம் யூ கண்ட்ரோல் யுவர் ஓன் இமோஷன்ஸ். நான் சந்தோஷப்படுவதா, நான் துக்கப்படுவதா அப்படின்றத நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து நம்ம இனிஷியலாக இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது இந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வர இருப்பாருங்க. இதை நீ கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அத்தாரிட்டி உனக்கு இருக்குது. யூ ஹாவ் தி அத்தாரிட்டி. திஸ் அத்தாரிட்டி இன்க்ளூட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம், இந்த ஆவிக்குரிய அதிகாரம், இட் இன்க்ளூட்ஸ் திஸ் பேட் இமோஷன்ஸ். ஆமேன். இன்றைக்கி நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் வந்து நாம் எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பாருங்கள். ஏன்னா ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம், எத்தனை தடவை நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் இல்லாட்டினா அதுக்கு உண்டான ரிப்ளை, பதில் நமக்கு கிடச்சிருக்கு. அநேக நேரத்தில் நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம் பாருங்கள். என்னடா இவ்வளோ நம்ம அழுகிறோம், இவ்வளோ நம்ம கொட்டுறோம், இதனால் வந்து நம்மளுக்கு இதில் ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி நினச்சி இன்றைக்கி இருந்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் யூ. நம்மளுடைய ஜெபங்கள் 100% நமக்கு பதிலளிக்க தேவன் ஹீ இஸ் ரெடி. நீங்கள் பண்ணுற எல்லா ஜெபமும் அவர் வந்து ஹீ இஸ் ரெடி டு ஆன்சர். ஆனால் தேர் இஸ் அ கேட்ச் தேர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். என்ன ஜெபமாய் ஏறெடுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இமோஷன்ஸை நாம் வந்து ஜெபத்தில் கொட்டலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஏன்னா நம்ம ஒரு அப்பாவை போல் நம்ம அவரிடத்துல நம்மகிட்ட கொட்டுறோம். பட் உங்களுடைய ஜெபத்திற்கு இஃப் யூ வாண்ட் அ கான்க்ரீட் ஆன்சர், உங்களுக்கு ஒரு கான்க்ரீட்டான ஒரு பதில், இன்றைக்கி இது நடக்கணும், நாளைக்கு இது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யூ நீட் டு ஸ்டார்ட் திங்கிங் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஆமேன். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமேன். அவருடைய சித்தத்தின்படி, வாட் இஸ் ஹிஸ் வில்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்னு சொல்கிறார் யோவான். இட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் தட் வி ஹாவ். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமா? நாம் ஜெபத்தில் அவர் என்ன சித்தமாக இருக்கிறாரோ அதைத்தான் நம்ம கேட்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரனோட கார் நல்லா இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது.
ஆமேன். அது அவருடைய சித்தத்திற்கு எதிர்மறையான ஒரு காரியம். ஆமேன். அவருடைய வார்த்தை அப்படி சொல்லலை. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்போமானால் அதை கொடுக்கிறதற்கு he is there before you. ஆமேன். ஸோ இந்த சித்தத்தின்படி கொடுப்பது அப்படின்னா என்ன அப்படின்றத ரெண்டு காரியம் இருக்குது பாருங்கள். ஒன்று தெசலோனிக்கர் 5:16 முதல் 18. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வாசித்தோம் அதை. 1 தெசலோனிக்கர் 5:16 முதல் 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எது சித்தமாக இருக்கா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? பாசிட்டிவ் இமோஷன்ஸ். பாசிட்டிவ் இமோஷன்ஸோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது, பாசிட்டிவ் இமோஷன்னா என்ன? ஆவியின் வசப்பட்டு நாம் அவரை துதித்து இடைவிடாமல் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாராம்? இதுதான் அவருடைய சித்தமாக இருக்குது அப்படின்றாரு. ஸோ இதுதான் இது ஒரு சித்தம். ஆமேன். ஸோ ஜெபம் பண்ணும்போது ஃபஸ்ட் பாயிண்ட் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ப்ரைஸ் ஹிம், தேங்க் ஹிம். இதில் தான் நம்ம உள்ளே வரணும். என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ். ஆமேன். ஸோ இந்த இதில் தான் நம்ம உள்ளே வரோம். அடுத்த விஷயம் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட். இது நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்திற்கு ஆன்சர் இன்னைக்கு வருவதற்கு உண்டான கீ இது தான். இது நீங்கள் செய்தாலே போதும், வேறு எதுவுமே கிடையாது இதில். தெர் இஸ் நோ அதர் பாயிண்ட்ஸ் ஹியர். ஆமேன். ஸோ மொதல் காரியம் ப்ரைஸ், தேங்க்ஸ் கிவிங், என்டரிங் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இன் குட் இமோஷன்ஸ். ஆமேன். அடுத்த காரியம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். ஆமேன். எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிடுவாங்க? கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்போ நீ வந்து ஜெபம் பண்ணுறதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. செகண்ட் பார்ட் தான் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹீ வில் கிவ் யூ த டிசையர்ஸ். அவ்வளோதான், ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். ஆஃப் யுவர் ஹார்ட் இல்லை, ஹீ வில் கிவ் யூ த டிசையர்ஸ். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். அது என்ன அர்த்தமா? நம்ம கேட்டு நம்ம என்ன வேணுன்றதை கேட்குறது தர்றதில்லை. நம்ம என்ன வேணும்னு நம்ம கேட்குறதே அவர் தர்றார். ஆமேன். அதை வந்து நமக்குள்ளே வைக்கிறாரு பாருங்க. நம்ம என்ன வேணுன்றதை நம்மளுக்கு கேட்க தெரியாமல் தான் நம்ம என்னென்னமோ கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறோம். ஆமேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, he will give you the desires. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். என்ன செய்கிறாரா? தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தை நமக்குள்ளே உண்டாக்குறதே அவர் தாங்க. ஆமேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. அவர் உனக்கு தேவையான வேண்டுதல்கள், நீ என்ன வேண்டணும் அப்படின்றதே தருகிறவர் நம்முடைய கர்த்தர் தான் பாருங்கள். நம்ம கேட்டவனே என்ன நடக்குது? பதில் வருது. எதுவுமே கிடையாது. அவர் கேட்க சொல்லியிருக்கிறாரு, நான் கேட்குறேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கொடுத்துட்றாரு. சிம்பிள். இது வந்து 100%, இது வந்து தேவனுடைய வார்த்தையின்படி இதை நான் சொல்லுகிறேன். 100% இதுக்கு பதில் வரும் கண்டிப்பாக. ஆமேன். ஆனால் முதல் என்ன செய்யணும்? கர்த்தாவே, நான் என்ன கேட்கணுன்றத நீ எனக்குள்ளே வெளிப்படுத்தும். நான் என்ன கேட்கணுன்ற, அதனால தான் ஆவியில் நிறையா ஜெபம் பண்ணும் பாருங்க. ஆவியில் ஜெபம் பண்ணும்போது நாம் என்ன கேட்கணுன்னு நம்ம ஒரு சில நேரம் அளப்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு சில நேரம் நம்மளுடைய பேட் இமோஷன்ஸ்லாம் அதில் வந்துடுது. ஸோ இந்த காரியங்கள்லாம் இல்லாமல் ஆவியானவர் வந்து he is making the channel right. So you don't have to worry about what to ask. He asks on behalf of you. ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஜெபங்கள் வந்து ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, 2 அல்லது 3 சென்டென்ஸுக்கு மேலே ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அன்பிலீஃப். ஆஃப்டர் 2 நீங்கள் ஒரே விஷயத்த 2-3 சென்டென்ஸ்க்கு மேலே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஜெபங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்டுட்டு, ஏன்னா அதை அவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதில் விசுவாசத்தை செலுத்தணும் அப்படின்னா அடுத்த நொடியே அவர் அங்கேருந்து பதிலளிக்கிறார் நம்மளுக்கு. ஆமேன். அது நிச்சயமாக இருக்கிறது அவருக்கு. ஆமேன். திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் வி ஹாவ் இன் ஹிம். ஆமேன். தாவீது சொல்கிறார் பாருங்க, கடைசி இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். தாவீது சொல்கிறாரு பாருங்க, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். 23:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் பாருங்கள். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதில் ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கு,
த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். இந்த ஐ ஷால் நாட் வாண்ட் வந்து வெறும் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் அப்படின்றது மாத்திரம் இல்லை, எனக்கு என்ன தேவைன்னே எனக்கு தெரியாமல் பண்ணுகிறார். புரியுதா? எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே இருக்குது. ஆமேன். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். நாம் வந்து ஆவியின் வசமாகும்போது இந்த காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள். when we get rid of all the negative emotions from our side, from our life, from our heart, இந்த பாசிட்டிவ் எமோஷன், இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எமோஷன், ப்ரைசிங் ஹிம் ஆல் த டைம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதுனா இதுதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த ஸ்தோத்திரம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ். ஆமேன். அது போன உடனே கர்த்தாவே எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்து. ஏன்னா நமக்கு தெரியாதுங்க, நமக்கு என்ன தேவைன்றதே நமக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஆக்சுவலாக நம்ம தெரியும்னு நான் பல தடவை ப்ரேயர் பண்ணியிருக்கேன், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த வேலை வேணும். ஆனால் அது தடங்களாய் அது வந்து மாறிக்கிட்டே போயிடும். ஆக்சுவலாக நடக்கவே நடக்காது. ஆனால் ஏன் நான் விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணியும் எனக்கு இது நடக்கலை அப்படின்றத எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு புரியும் எனக்கு. ஏன்னா காலங்களை அவர் தான் நிர்ணயிக்கிறாரு, அவருக்கு தான் தெரியும் பாருங்கள். ஸோ அதனால் நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஆக்சுவல் எனக்கு என்ன தேவை, எதை நான் ஜெபிக்க வேணும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்றத என்னோடய இருதயத்தில் போடுங்க. நாம் அப்போ இருதயத்திலேருந்து நம்ம பேசும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். நம்ம தேவன் நமக்குள்ளே போட்டிருக்கிற அவருடைய வார்த்தையே பேசுவோம். அவர் எப்படி நமக்குள்ளே போடுறாரு? தேவனுடைய வார்த்தையாகி போடுகிறார் நம்முடைய இருதயத்துக்குள்ளே. ஸோ அந்த வார்த்தையை போட அந்த வார்த்தையை எடுத்து பேச விசுவாசம் பிறக்கிறது. ஜெபத்துக்கு பதில் நம்ம ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நிற்கிது. ஆமேன், ஆமேன். நம்ம கண்களை மூடுவோம், அவ்வளோதான். இன்னைக்கு இதில் அநேக காரியங்கள் இருக்குது பாருங்கள். இந்த எமோஷன்ஸ் வந்து இட் இஸ் டுடே ரூயினிங் அவர் ஃபேமிலிஸ். த பேட் எமோஷன்ஸ், it's ruining our families, it's ruining relationships, it is ruining our community. இந்த காரியங்கள் எல்லாமே இந்த தீய இந்த உணர்ச்சிகள், இந்த காரியங்கள்லாம் வந்து இது கர்த்தரிடமிருந்து வர்றதில்லை, இது சூழ்நிலைகளிலிருந்து வர்றதும் இல்லை. இது வந்து பிசாசு நமக்குள்ளாக நம்மளுடைய உணர்ச்சிகளை, கர்த்தர் கொடுத்த உணர்ச்சிகளை ட்விஸ்ட் பண்ணுறான் பாருங்கள். ட்விஸ்ட் பண்ணி அவனுடைய தீமைக்கென்று அவன் உபயோகிக்கிறான். ஸோ நாம் இந்த உணர்ச்சிகளை இப்பொழுதே நாம் கலந்து எரிய போகிறோம். இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் பாருங்கள். நம்ம ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய இருதயத்திலிருந்து தீய உணர்ச்சிகள் இல்லை தீய இந்த பேட் எமோஷன்ஸ், நம்ம உணர்ச்சி வசப்படுகிற ஒரு நபராக இருப்போமானால், அப்படின்னு 1-2 பேர் கிடையாது, எல்லாரும் அப்படி தான் இருக்கிறோம். எவ்ரி ஒன் இஸ் அ விக்டிம் ஆஃப் இட். நம்மளுடைய பேட் எமோஷன்ஸ்க்கு நம்ம ஒருபோதும் விக்டிமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது பாருங்கள். யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் பேட் எமோஷன்ஸ் அண்ட் நாட் தி அதர் வே அரவுண்ட். ஆமேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முடிவெடுத்து நாமே ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு சிறு ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்மளுடைய இருதயத்தை நோக்கி பார்ப்போம். திஸ் இஸ் த டைம் when Holy Spirit is convicting you. This is the time the Holy Spirit is teaching you something. He's teaching you. அவர் உங்களை வந்து கண்டம் பண்ணுற தேவன் இல்லை. அவர் வந்து நீ வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிற தேவன் இல்லை. ஆனால் தேவன் வந்து ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்கு நேராக வழி நடத்துகிறார். சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்றதுக்கு நேராக வழி நடத்துகிறாய். நீங்களும் இன்னையிலிருந்து we don't have to be a victim. நாம் இந்த நம்மளுடைய தீய உணர்ச்சிகளுக்கு ஒரு விக்டிமாக இருக்கணும்னு இன்னையிலேருந்து தேவையில்லை. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தினால இன்றிலிருந்து அந்த தீய உணர்ச்சிகளை என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் எடுத்து போடுகிறேன். உள்ளத்திலிருந்து அப்பால் எப்போ என்று கட்டளை கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால. இயேசு ஏற்கனவே இந்த காரியங்களை சிலுவையிலே எனக்காக மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் முழுமையான மீட்பு பாருங்கள். இதுவும் அந்த மீட்பில் இருக்குது. God has redeemed from this. We don't have to be a victim of bad emotions anymore. ஆமேன். இன்னிலிருந்து குடும்பங்களில், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸில் அதில் சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், அதில் நல்ல எமோஷன்ஸ் பெருகட்டும். குடும்பத்தில் வந்து அவரை வந்து துதிப்பது பெருகட்டும்.
நம்ம வந்து கோவப்படுகிற டைம் எல்லாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி துதிக்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற கோபங்கள், தேவையில்லாத அந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசுகிற வார்த்தைகள், இந்த காரியத்தெல்லாம் இன்றோடு இதில் நம்ம பாவத்தை பிறப்பிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள். அதனால தான் கர்த்தர் நமக்காக இருக்கிறார். ஆமென். அவர் சிலுவையில் பேசின ஒரு காரியம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமென். ஸோ நம்ம செய்கிற நம்மளுடைய பேட் இமோஷன்ஸ், நம்மளுடைய வார்த்தைகளை மன்னிப்பதற்கு ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெடி. மன்னிப்பு உண்டு. ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து we need to ஸ்டார்ட் டாக்கிங், இல்லைனா ஸ்டார்ட் வித் குட் இமோஷன்ஸ் ஃப்ரம் டுடே. ஆமென். அவரை துதிப்பது நல்ல இமோஷன். அவரை வந்து நாம் எப்பொழுதுமே அவருடைய துதி நம்மளுடைய நாவில் இருப்பது நல்ல இமோஷன் பாருங்கள். அதே மாதிரி சபையில் வந்து ஆடி பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது நல்ல இமோஷன். இதை நாம் இந்த நாளில் இருந்து நம்ம வெளில கொண்டு வருவோம். நம்ம திஸ் இஸ் நாட் சம்திங் தட் யூ நீட் டு ரியலி லைக் என்ன சொல்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு தேவையில்லை. இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய வாழ்க்கையில் we need to overcome our emotions. ஆமென். இன்று அந்த முடிவெடுங்க. இன்னைக்கு அந்த முடிவெடுத்து உங்களை நீங்கள் அர்ப்பணித்தீர்களானால் நீங்கள் வந்து you will be free from all these bad emotions. நம்மளுடைய வாழ்க்கை வந்து அற்புதமாக பியூட்டிஃபுல்லாக மாறும் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், இல்லைன்னா இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். ஆனால் அதுக்கு முன்பதாக கர்த்தர் God wants to fix this problem in you. இன்னையிலேருந்து நீங்கள் you don't have to be a victim of bad emotions. நீங்கள் உணர்ச்சி படாமல் நீங்கள் ஆவியின் வசப்படுவோமானால் இந்த காரியம் எல்லாம் மாறும். நீங்கள் கேட்குற காரியம் நடக்கும் பாருங்கள். இது ஒரு தடையாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அந்த தடை அகன்று போகும். நீங்கள் தைரியமாக முன்னாடி போகலாம். அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறதுனால நம்ம அவருடைய சித்தம் ஒரு கிளியர் பார்த்தா நமக்கு முன்பதாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஜெபத்தில் நாம் வந்து எதை கேட்கணும், எதை நம்ம ஆசைப்படணும், எதை விருப்பப்படணும் அப்படின்றதை நம்முடைய இருதயத்தில் அவர் வைக்கிறார் பாருங்கள். அதை நாம் ஆசைப்பட்டு நம்ம கேட்கும்போது அவர் கொடுப்பதற்கு அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கு பதிலை நமக்கு பக்கத்தில் வந்து நிற்கும் பாருங்கள். ஆமேன். நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் மாறி நம்ம அந்த நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம என்ன கேட்கணுன்றதை நம்ம கேட்போமானால் அது நமக்குள்ளே வந்த பிறகு கர்த்தர் உடனே கொடுக்குறாரு பாருங்கள். அதை நம்ம கேட்க தான் செய்யணும். we don't know what to ask, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன கேட்கணுன்றதே அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அந்த டிசைர்ஸை நம்ம உள்ளே வைக்கும்போது things are going to change tonight, things are going to change tomorrow, things are going to change this week. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம், குடும்பத்தில் ஒரு மாற்றம், உங்களுடைய டெய்லி லைஃப்பில் ஒரு மாற்றம். ஆமேன். இயேசு விரும்புகிறார் பாருங்கள். God wants you to enjoy his all his blessings. நம்ம இந்த blessings என்ஜாய் பண்ணுறது கூட தடையாக இருக்குது பாருங்கள். ஆமேன். இந்த தடையெல்லாம் இயேசு நாமத்தினால இப்பொழுதே நாம் கலைந்து அப்பாலே போ என்று கட்டளை கொடுத்து ஓரத்தில் தள்ளுகிறோம். ஆமேன். இயேசு நாமத்தினால இன்னைக்கு இல்லைந்து யுவர் பாத் இஸ் கிளியர். தேவன் உங்களை வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, எதை நடப்பிக்கணும்னு நினைக்கிறாரோ, the path is clear. You are not anymore a victim of your bad emotions. You are going to be the author of good emotions. ஆமேன். இப்போ ஜெபிப்போம். நம்மளாம் இருதயத்தில் இருக்கிறத நம்ம எடுத்து தூர போட்டுட்டு அந்த தேவையில்லாத அழுக்கையும் அந்த வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து தூர போட்டுட்டு நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நல்ல வேலைக்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த உணர்ச்சிகளை ஆண்டவரே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, மேனேஜ் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் அல்லப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை பார்க்கிற ஒரு மனமாய் எங்களை மாற்றுகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. வார்த்தையின் வெளிச்சத்தை போட்டு காண்பிக்கிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அறியாமையிலிருந்து எங்களை எடுத்து ஆண்டவரே ஒரு நல்ல அறிவையும் புத்தியையும், வேதத்தில் இருக்கிற அந்த அறிவையும் புத்தியையும் எங்களுக்கு நீர் ஊட்டுகிறீர், அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதற்கு அப்புறமாய் ஆண்டவரே நாங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை என்னவோ அதை நோக்கி நாங்கள் சந்தோஷத்துடனே ஆண்டவரே களிப்போடு துதியோடு நாங்கள் முன் செல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்கள் மாற்றப்படுவதாக, எங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் மாற்றப்படுவதாக,
எங்களுடைய கம்யூனிட்டி மாற்றப்படுவதாக, எங்களுடைய தேசம் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியத்தை ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் செய்திருக்கிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. இது அநேகரை ஆண்டவரே, அநேகருக்கு கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவரே எங்களை நீ மாற்றுகிறீர். அதற்கான நன்றி. ஆவியின் வசப்படும்படியாய் ஆண்டவர் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் அவர்களிடத்துல நம்ம பாசிட்டிவ் எமோஷன்ஸை காட்ட போடுகிறோம் தகப்பனே. உங்களுடைய துதியை நாங்கள் பேச போகிறோம். உங்களுடைய வார்த்தையையும் நாங்கள் பேச போடுகிறோம். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பேச போகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் பேசியிருப்போமானால் எங்களுக்கு நீர் ஆண்டவரே நீ எல்லா காரியத்தையும் நீ மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். இதற்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய சீனியர் அட்வொகேட்டாய் ஆண்டவரே நீர் பரலோகத்தில் எங்களுக்காக நீர் ஆண்டவரே நீர் வழக்காடுகிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே குடும்பத்தில் குடும்பங்கள் செழிக்கட்டும். ஆண்டவரே கம்யூனிட்டிகள் ஆண்டவரை செழிக்கட்டும் தகப்பனே. வேலை ஸ்தலங்கள் செழிக்கட்டும் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் செய்து விட்டீர் என்ற உறுதியோடு நாங்கள் பின் சொல்கிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் செய்தபடினால் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you all.